இப்போ இந்த யுத்தம் அப்படின்றது மத அடிப்படையிலான யுத்தம் அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்களா? மத அடிப்படையில் தானே நீங்கள் கேட்டீங்க முஸ்லீம் நாடுகள் அப்படின்னு. அப்போ மத அடிப்படையில் உதவ முன் வருவார்களா அப்படின்னா இது மத ரீதியான யுத்தம் அப்படின்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. இதுதானே அர்த்தம். உதவ முன் வருவாங்களா அப்படின்றது மற்ற நாடுகள் அப்படின்னு சைனா வருவாங்களா, ரஷ்யா வருவாங்களா, அமெரிக்கா வருவாங்களா இப்படி கேட்டிருந்தா பரவாயில்ல. முஸ்லீம் நாடுகள்னு நீங்கள் கேட்டீங்க. அப்போது அந்த இணைப்பு அதுதானே. பங்களாதேஷ் எப்படி வந்தது அப்படின்னு தெரியுமா? பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி தான் பங்களாதேஷாக இருந்தது, கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. அங்கு அங்கே ஆர்மியில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இன்றைக்கும் அந்த பாகிஸ்தான் பஞ்சாப் பகுதியை சேர்ந்தவர்களுடைய டாமினேஷன் தான் அரசியலும் சரி ஆர்மிலையும் சரி அதிகம். அவங்க இங்கே உக்காந்திங்கன்னு இவங்களை இரண்டாம் தர குடிமக்களாக கிழக்கு பாகிஸ்தான் இன்றைய பங்களாதேஷ் அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி பாலியல் வன்முறைக்கெல்லாம் உட்படுத்தி இவ்வளோலாம் நடந்து அந்த மக்கள் அடக்குமுறைக்கு எதிராக பொங்கி எழுந்து அதுக்கப்புறமா உருவானது தான் பங்களாதேஷ். அப்போது உங்களை எவ்வளோ நாசப்படுத்தின ஒருத்தவனோட நீங்கள் இன்றைக்கி நட்புறவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? தமிழ் எனக்கு சொல்லுங்கள். எப்படி பாகிஸ்தான் ரொம்ப நல்ல நாடு, அவங்களோட நட்புறவாக இருந்தால் நமக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும், டெக்னாலஜிக்கலாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எக்கனாமிக்கலாக ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக இன்றைக்கி பங்களாதேஷும் பாகிஸ்தானும் நட்புறவோடு இருக்காங்களா? என்ன காரணம்? மத ரீதியான உணர்வு தானே. அப்புறம் சரிங்க, நீங்கள் யார் ஒன்றா உதவிக்கு வாங்க. இப்போது இந்த பாகிஸ்தான் நம்ம ஐபிஎல் மாதிரி அங்கே ஏதோ ஒன்று நடத்திட்டுருக்காங்க, அது நின்றுருச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அங்கே போயிட்டு இதை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா யுஏஇ அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இல்லை நாங்கள் இங்கே ஹோஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டதா தகவல். இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? இப்போது பாகிஸ்தான்லேருந்து பிச்சைக்காரர்கள் நிறைய ஏற்றுமதி செய்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனெல்லாம் உள்ளே விடாத அப்படின்னு தடை போட்டு இருக்கின்ற ஒரு நாடு சவுதி அரேபியா. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? பாகிஸ்தான் தான் இந்த மாதிரி மத ரீதியான உணர்வுகளை தூண்டிவிட்டு இருக்கின்றது. மற்ற நாடுகள் யாரும் இல்லை எக்ஸப்ட் அது டர்க்கி. இன்றைக்கி துர்க்கியான்னு சொல்கிறோம்ல, அந்த டர்க்கி அண்டு பங்களாதேஷ். என்ன பண்ண முடியும் அவங்களால? சீனா உதவிக்கு வருமா? சரி வாங்க, ஏற்கனவே நீங்கள் பண்ண உதவியோட லட்சணம் தான் கண்ணுக்கு தெரியுதுல்ல. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகட்டும், உங்களுடைய மிசைல்ஸ் ஆகட்டும், உங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆகட்டும், என்ன லட்சணத்தில் நீங்கள் உதவி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியுது. இன்றைக்கி வாங்க பண்ணுங்க, அதையும் தான் பார்த்துருவோம். சரி, இப்போ அவங்க விடுங்க, அமெரிக்காவே கூட உதவிக்கு வருதுன்னு கூட ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் வச்சுப்போமே. அதுக்காக என்ன பண்ணணும்? நம்ம பின்வாங்கிட்டு சரிங்க அமெரிக்கா வருது இல்லாட்டா பிரிட்டன் வருது அதனால நாங்கள் சண்டைக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லணுமா? தமிழர் இந்த வீரம் எங்கே போச்சு? தமிழ் உணர்வில் அந்த வீரம் இருக்கணும், அந்த தமிழன்ற இருக்கணும். அது இருந்ததுன்னா இந்த கேள்வியெல்லாம் வராது.